ஹாய், வெல்கம் டு பூஜா விஸ்வநாதன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான செடியை பத்தி தாங்க பார்க்க போறோம். நாவேலை, அதாவது நல்ல வேலை. உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ தலையில நீர் கோர்த்துருக்கு, அதனால ஜலதோஷம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த செடியோட கிளியர் போட்டோ வந்து இந்த வீடியோக்கு எண்ட்ல நான் கொடுக்குறேங்க. அதை நீங்க பார்த்து எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த செடியை, அதாவது அதோட பூ, அதோட காய், அது எல்லாமே சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை சாறு பிழிஞ்சு பார்த்தாலும் அதில் அவ்வளோவா சாறு வராதுங்க. நீங்கள் பிழியவும் தேவையில்லை. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சாரோடு சேர்த்து உச்சந்தலை இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு ஒரு டவல் வச்சு டைட்டாக கட்டிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கே அந்த ஃபீலிங் இருக்கும், ஒரு விறுவிறுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு 10 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அதை எடுத்து நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் தலையில் இருக்க நீர் எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு டைம் பண்ணாலே பயங்கர எஃபெக்டிவாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 7 டேஸ் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு உங்களுக்கு ஃபுல் ரிலீஃப் வந்து கிடைச்சிரும். அதுக்கும் மீறி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 7 டேஸ் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதை ஸ்கேல்பில் வச்சு கட்டுறோம் இல்லையா, அந்த விறுவிறு ஃபீல் வந்து ஒரு 2 to 3 days ஆச்சும் ஸ்கேல்பில் இருக்கும். அது ரொம்ப எஃபெக்டிவ் இது ஸ்கேல்பில். அதனால தான் அந்த 7 days கேப் வந்து விட சொல்கிறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த செடி நிஜமாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. கண்டிப்பாக இது மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.